ஹலோ நண்பர்களே, கிட்ஸ்மாஸ் விழாவிற்கு வரவேற்கிறோம். உங்களின் முகத்தில் புன்னகை பூக்க தயாராக இருக்கிறீர்களா? இன்று 3 குட்டி பன்றிகள் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். பின்வாங்காமல் உட்கார்ந்து ஓய்வெடுத்து இந்த அழகிய கதையை ரசியுங்கள். மேலும் வண்ணமயமான கதைகளை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களும் குடும்பத்தாரும் பார்க்க ஷேர் செய்யுங்கள். லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள். வாழ்த்துகள். ஆரம்பிக்கலாம். 3 குட்டி பன்றிகள் தங்களுக்காக வீடுகள் அமைத்துக் கொள்ள முடிவு செய்தன. முதலாவது பன்றி சோம்பல் கொண்டது, வைக்கோல் கொண்டு வீடு செய்தது. இது எளிதாகவும் விரைவாகவும் முடிந்தது. இரண்டாவது பன்றி சிறிது முயற்சி செய்தது, குச்சிகளால் வீடு கட்டியது. இது வைக்கோல் வீடை விட வலுவானதாக இருந்தது. மூன்றாவது பன்றி புத்திசாலியானது, செங்கல் கொண்டு வீடு கட்டியது. இது மிகவும் நேரம் எடுத்துக்கொண்டாலும் உறுதியானதும் பாதுகாப்பானதுமானது. ஒரு நாள் ஒரு பெரிய மோசமான ஓநாய் வந்தது. அது முதலாவது பன்றியின் வீட்டை பார்த்து கதவை கொட்டியது. குட்டி பன்றி என்னை உள்ளே விடு, என் தாடியின் ஓரத்தில் உள்ள மொழி பேரிலும் இல்லை என்று பன்றி பதில் அளித்தது. அப்படி என்றால் உன் வீட்டை இடிக்கிறேன். அந்த ஓநாய் வலுவாக மூச்சு விட்டது. உடனே வைக்கோல் வீடு இடிந்து விழுந்து விட்டது. அந்த பன்றி உடனே இரண்டாவது பன்றியின் குச்சி வீட்டுக்கு ஓடிவிட்டது. ஓநாய் அதை பின்தொடர்ந்து இரண்டாவது வீட்டின் கதவை கொட்டியது. குட்டி பன்றிகள் என்னை உள்ளே விடுங்கள், என்ற தாடியின் ஓரத்தில் உள்ள முடியின் பேரிலும் இல்லை. அப்படி என்றால் வீட்டை இடிக்கிறேன். நாய் மிக வலுவாக மூச்சு விட்டது. குச்சி வீடு இடிந்து விழுந்தது. இருவரும் மூன்றாவது பன்றியின் செங்கல் வீட்டிற்கு பறந்து ஓடினர். ஓநாய் மீண்டும் அவர்களை தொடர்ந்து செங்கல் வீட்டின் கதவை கொட்டியது. குட்டி பன்றிகள் என்னை உள்ளே விடுங்கள், எங்கள் தாடியின் ஓரத்தில் உள்ள முடி பேரிலும் இல்லை. அப்படி என்றால் வீட்டை இருக்கிறேன். பல முறைகள் முயற்சி செய்தாலும் செங்கல் வீடு நிலைத்திருந்தது. ஓநாய் மிகவும் கோபமடைந்து கத்தி கொண்டு ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த ஓநாய் அந்த 3 பன்றிகளை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை. அதன் பிறகு 3 குட்டி பன்றிகள் பாதுகாப்பாக வாழ்ந்து சந்தோஷமாக காலத்தை கழித்தன. அவர்கள் உழைப்பும் புத்திசாலித்தனமும் இறுதியில் வெற்றி தரும் என்பதை கண்டு கொண்டனர். இந்த கதையை நீங்கள் மிகவும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் செய்யுங்கள்.